எல்லா மதமும் என்ன சொல்லுது, எங்கள் சாமியை கும்பிடுன்னு சொல்லுது, அவ்வளோதான். அதை தாண்டி சொல்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சொல்லியிருக்குங்க, இந்த பகவத்கீதையில் இந்த 17வது அத்தியாயம் மாதிரி ரொம்ப ஒரு மோசமான அத்தியாயம் எதுவும் கிடையாது. பார்ப்பனர்கள் உயர்வான கடவுள்களை வணங்க வேண்டும். கடவுள்லேயே உயர்வு தளவுலாம். ஆமாம். சத்திரியர்கள் என்பவர்கள் போர்க்குணம் உள்ள கடவுள்களை வணங்க வேண்டும், சத்திரியர்களும் வைசியர்களும். சூத்திரர்கள் பிரேதா தெய்வங்களை வணங்க வேண்டும். அதாவது அவங்க பிரேதா தெய்வம்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை போன்ற சூத்திரர்கள்லாம் முன்னோர் வழிபாடு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் பிரேதா வழிபாடுன்னு சொல்லுது. அப்போ போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு, கும்பிட்ற கடவுள், இவ்வளோத்தையுமே இந்த 3 வகையாக பிரித்து சொல்லுது இந்த 17வது அத்தியாயம். இதை எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்லுது, யாகம் வளர்த்துருங்க. அதாவது நம்ம பகவத்கீதையில் என்ன இருக்குது, புரியாதுன்னு இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். பகவத்கீதை முழுக்க பார்த்தீங்கன்னா முதல் அத்தியாயத்துலேருந்து கடைசி அத்தியாயம் வர ஒன்றே ஒன்று தான் சொல்லுது, பார்ப்பனர் நலம். இது மட்டும்தான், அது ஒன்றே ஒன்று தான். இது நான் என்னோடய புத்தகங்கள்லேயே இந்த புத்தகத்தில் தெளிவாகவே ஃபுல் விளக்கமாக பகவத்கீதையோட ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து அதுக்கு அதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றதையும் நான் புத்தகத்தின் பேர் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள். ஆளுநர் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காரு, புரியாத பக்கங்கள். ஆமாம், புரியாத பக்கங்கள். தெரியாத பக்கங்கள் போட்டிருக்கீங்க, அவர் புரியாத பக்கங்கள்ங்கிறாரு. அவருக்கு தான் அந்த புத்தகம் முதல்ல கொடுக்கணும்.